எபிசோட் 297. ஆதன் தனது உயிரெடுக்கும் ஈட்டியை வைத்து தருணை வீழ்த்தினான். அப்போது தருணின் ஒரு கால் முட்டியும் வலதுகால் தோள்பட்டையும் அடிபட்டு ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது. தருண் கண்கள் முழுக்க பயம் தாண்டவமாடியது. ஆதன் தருணை நோக்கி நடந்து சென்றான். தருண் பின்னால் சென்று கொண்டே இருந்தான். அப்போதுதான் தருண் தனது இடத்திலிருந்து மெதுவாக எழுந்து நின்றான். ஆதன் அவனது கையை வானத்தை நோக்கி தூக்கி நின்றான். அவன் கைக்கு ஒரு புயல் ஈட்டி வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் ஆதன் தருணை கொல்லப் போகிறான், அதனால்தான் அந்த ஈட்டியை வரவழைத்திருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் கண்ணிமைக்கும் நேரத்தில் மீண்டும் அந்த ஈட்டியை தருணை நோக்கி எறிந்தான். அந்த ஈட்டி வேகமாக சென்று தருணின் இடதுகை தோள்பட்டையில் பட்டு ரத்தம் வர ஆரம்பித்தது. தருணுக்கு இரண்டு கையிலும் இருந்து ரத்தம் வந்து கொண்டே இருந்தது. அவன் முகம் பயத்தில் கருப்படித்திருந்தது. அங்கிருந்த மக்கள் ஆதனின் கொடூரமான தாக்குதல்களை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார்கள். சரி, இதற்கு பிறகு ஆதன் தருணை கொல்லாமல் விடமாட்டான் என்று அங்கிருந்த மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆதன் தருணை பார்த்து, உனக்கு வலிக்கிற மாதிரி தானே எனக்கும் வலிச்சிருக்கும், எத்தனை வாட்டி என்னை கொல்றதுக்கு வந்திருப்ப, சரி இப்பவாது செஞ்ச தப்புக்கு வருத்தப்படுறியா என்று கேட்டான். ஆதன் தருணை பார்த்து கோபமாகவும் வருத்தத்துடனும் தான் இந்த கேள்வியை கேட்டான். ஏனென்றால் ஆதன் இப்போது சற்று வலிமையாக இருக்கிறான். ஆனால் அன்று தயாளனுடன் சண்டை போடும் போது இந்த அளவுக்கு ஆற்றல் சக்தி மிக்கவனாக இல்லை. ஒருவேளை அந்த டீமானிக் குரங்கு ஆதனை தனது வாயில் போட்டு கொன்றிருந்தால் அத்துடன் ஆதன் வாழ்க்கையே முடிந்திருக்கும். அதனால்தான் ஆதன் வருத்தத்துடன் கேள்வி கேட்டான். தருணின் இடதுகால் முட்டி ஆழமாக அடிபட்டு இருந்ததால் அவனால் நெடுநேரம் நிற்கவே முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான். அவன் அப்படியே கீழே விழுந்தான். இதற்கு முன்பு அவன் ஆதனை பார்க்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பில் இருந்தானோ அதைவிட இப்போது 2 மடங்கு பயம் அதிகமாக இருந்தது. ஆதனின் பேச்சை கேட்ட அங்கிருந்த மக்களில் ஒருவன், இந்த ஆதனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல, அவன் தான் தருணை இப்படி அடிச்சு காயப்படுத்திட்டான்ல, அப்புறம் என்ன அவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான், இந்த காயங்கள் அவனுக்கு சரியாகவே எத்தனை மாசம் ஆகுமோ தெரியல, ஒண்ணு அவனை கொண்டிருக்கணும், இல்லைன்னா அவனை ஜெயிச்சதும் போயிருக்கணும், அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான் என்று முகத்தை சுளித்துக் கொண்டே கூறினான். இப்படியும் சில மக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர், இந்த தருண் 5வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருக்கான், அப்படி இருக்கும்போது ஆதன் கம்மியான லெவல்ல தான் இருந்திருப்பான், அப்படி இருந்தே அவனை கொல்ல பார்த்திருக்கான்னா இந்த தருண் எவ்வளவு மோசமான ஆளா இருந்திருப்பான், அவனெல்லாம் ஆதன் கொல்றதுதான் சரியா இருக்கும், இப்படியே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க கூடாது என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் ஆதன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. அவன் தருணின் பதிலை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். இப்போது ஆதன் தருணை நடத்துவதை விட தருண் ஆதனை மிகவும் மோசமாக நடத்தினான் என்பது அங்கிருக்கும் பலருக்கும் தெரியாது. அதனால்தான் அவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் இந்த கோபமான கேள்வி தருணுக்கு மட்டுமல்ல, அவனை நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் அனைத்து வீரர்களுக்கும் சேர்த்துதான் பேசிக் கொண்டிருந்தான். அதனால்தான் அவன் ஒரு கேள்வி கேட்பதற்கு முன்பு அனைவரையும் சுற்றி பார்த்துவிட்டு பேசுகிறான். இது சிலருக்கு புரிந்தது, ஆனால் சிலருக்கு புரியவில்லை. ஆதனை ஒருவன் எதிர்த்தால் அவனுக்கு என்னவாகும் என்பதற்கு அவர்களின் கண் முன்னால் இருக்கும் தருண் தான் மிகப்பெரிய உதாரணமாகும். அப்போது அந்த போட்டியில் தோல்வியடைந்து வெளியே நின்று கொண்டிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை பார்த்து, இந்த பையன் இந்த சின்ன வயசுல 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருக்கும் போதே தருணை வச்சு செய்யறானே, இவன் மட்டும் பெரிய ஆளானா இன்னும் எவன்லாம் இவங்கிட்ட மாட்டிட்டு உயிருக்கு போராட போறாங்களோ என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆமென்று தலையசைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கிருந்த அனைவருக்கும் மேலும் ஒரு அதிர்ச்சியை கொடுக்க காத்திருந்தான் ஆதன். தருண் எந்த பதிலும் சொல்லாமல் இருந்ததால் ஆதன் மீண்டும் கையை உயர்த்தி மின்னல் ஈட்டியை வரவழைத்தான். அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், அவ்வளவுதான், ஆதன் மறுபடியும் ஈட்டி எடுத்துட்டா, எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தருணை கொல்ல போறான் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பாலன், சாத்தனார் இருவர் மட்டும் மேடையில் அமைதியாக அமர்ந்து அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்ற மாஸ்டர்கள் எல்லாம் ஆதன் தருணை கொல்லப் போகிறான் என்று எண்ணி அவரவர் இடத்திலிருந்து எழுந்து நின்று பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த ஈட்டியில் இருந்து மின்னல் சக்தியை மட்டும் எடுத்து தருணின் இடது கால் முட்டியில் தாக்கினான். இப்போது தருணின் 2 கால்களும் கைகளும் ஆழமாக காயப்பட்டு வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் தருணை பார்த்து, தருண, நானும் உன்னை கொல்லான்னு தான் வந்தேன், ஆனா இப்போ உன்னை கொன்னேன்னு வையே, நீ அடுத்த நிமிஷம் செத்துருவ, ஆனா உனக்கு என்னோட வலி தெரியாம போயிடும், அதுவும் இல்லாம இங்க பல பேர் என் கூட மோதி பார்க்கணும்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உன்னை பார்க்கும்போது என் ஞாபகம் வரும், அதை விட உன்னை பார்க்கும்போது என்கிட்ட மோதுனா இந்த நிலைமைக்கு வந்துருவோமோன்னு நினப்பு வரும், அதனாலதான் உன்னை கொல்லாம போறேன், சரி இனிமேலாவது எல்லார்கிட்டையும் நல்லபடியா நடந்துக்கோ, சரியா
வரட்டா, டாடா என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் தருணை ஆதன் கொல்லவில்லை என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அதன் பிறகு ஆதன் சென்று பருளுக்கு அருகில் நின்றான். அப்போது பருள் ஆதனை பார்த்து, ஏண்டா டே, நானும் நீ என்கிட்ட சும்மா பேசிட்டு போறேன் தானடா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க போய் என்னடா அவனை இந்தடி அடிக்கிற? அப்புறம் நீ என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? அவனுக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தானே சொல்லிட்டு போன. அப்புறம் என்ன உயிரோடு விட்டுட்டு வந்துட்ட என்று கேட்டாள். அதுவா, நானும் அவனை கொல்லான்னு தான் போனேன். ஆனா அவன் கை காலெல்லாம் உடஞ்சிருந்தானா, அதை பார்க்கவே பாவமா இருந்துச்சு. அதனாலதான் விட்டுட்டு வந்துட்டேன் என்று கிண்டலாக கூறினான் ஆதன். அதை கேட்ட வெங்கையன், டே டே, நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் உண்மை நம்பியிருப்பேன்டா. ஆனா அவனை பாவம் பார்த்தேன்னு வாய் கூசாம சொன்ன பாத்தியா, இதை மட்டும் நான் நம்பவே மாட்டேன்டா என்று கூறிவிட்டு சிரித்தான். அதை கேட்டு பருளும் சிரித்தாள், ஆதனும் சிரித்தான். நான் உன்கிட்டயே சொன்னேன், நானே பருள் கிட்ட பேசி நம்ப வச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீ பூந்து ஆட்டத்தையே கலச்சிட்டியாடா என்று சிரித்துக் கொண்டே கூறினான் ஆதன். ஓ சாரி மச்சான், நான் கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி வந்து பேசிட்டனோ. சரி சரி விடு, இனிமே அப்படியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் காட்டிட்டு பேசு மச்சான் என்று கூறினான் வேங்கையன். அட பாவீங்களா, அப்ப நான் தான் லூசா? என்னை ஏமாத்துறதுக்கு தான் 2 பேரும் இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் பருள். அதை கேட்ட வேங்கையனும் ஆதனும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பருளும் ஆதனை ஒரு அடி அடித்துவிட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அந்த மேடைக்கு அருகில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் ஆதன் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து விட்டு, அங்க பாத்தியா மச்சான், இந்த ஆதன் தருணை அடிச்சு போட்டுட்டு வந்ததும் எவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருக்கான்னு. எனக்கு தெரிஞ்சு தருண் இனி வர்ற போட்டியில பங்கெடுத்துக்கவே முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்று கூறினான். ஆமா மச்சான், இரு, மதுரை அகாடமி ஆளுங்க போய் தருணை பாத்துட்டு இருக்காங்க. பாத்துட்டு வந்து என்ன விஷயம்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம் என்று கூறினான் மற்றொரு எக்ஸ்பர்ட். தருண் மிகவும் ஆழமான காயங்களுடன் அங்கேயே நகர முடியாமல் படுத்திருந்தான். அவனை பார்த்த மதுரை அகாடமி ஆட்கள் வேகமாக வந்து பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த விஷயத்தை கேட்ட அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டர்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது பாலன் தணிகைநாதனை பார்த்து, இந்த தகவலை மக்களுக்கு சொல்லிடுங்க மாஸ்டர் என்று கூறினார். அதை கேட்ட தணிகைநாதன் சரியென்று தலையசைத்து விட்டு சென்று, மக்களே, இப்போ நடந்த போட்டியில ஆதன் ஜெயிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம தருணுக்கு 2 கையிலும் 2 காலிலும் ஆழமான காயங்கள் பட்டிருக்க காரணத்தினால அவனால அடுத்த வர்ற சண்டையில கலந்துக்க முடியாதுங்கிறத ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன். அதனால அவன் கூட இன்னும் யார் யாருக்கு முக்கியமான போட்டிகள் இருக்கோ அந்த போட்டிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது என்று கூறினார். அதை கேட்ட மக்கள் ஆதனின் சக்தியாற்றல் பற்றி ஆங்காங்கே பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள். இங்கு தணிகைநாதன் பேசியது அந்த பக்கம் இருந்த வாரியர் லெவல் போட்டியில் இருந்த சோமனுக்கு கேட்டது. அப்படி போடுவாள, இந்த தருண் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுனா, அதனாலதான் என் நண்பன் அவனை அடிச்சு கை காலை உடைச்சுதான் போல இருக்கு. அச்சோ, இங்க மட்டும் நமக்கு பேட்டில் இல்லைன்னா அவனை போய் கட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணிருக்கான். சரி, இப்போவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு சின்ன இடைவெளி விட்டாங்கன்னா குடுன்னு போயிட்டு வந்துடலாம். ஆனா இங்க பேட்டில் வேற இருக்கே. சரி, முழுசா முடிச்சுட்டு போய் ஆதனை பாத்துக்கலாம் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான் சோமன். அப்போதுதான் சரியாக ஆதனும் சோமனை பற்றி நினைத்தான். ஆதன் வேங்கையனை பார்த்து, ஏமச்சா, இந்நேரம் சோமன் மட்டும் இங்க இருந்திருந்தா என்னை கட்டி பிடிச்சு முத்தமே கொடுத்திருப்பான் இல்லையாடா என்று சந்தோஷமாக கூறினான். ஆமா மச்சான், கண்டிப்பா அவன் இருந்திருந்தானா இந்த இடமே தாறுமாற மாறி இருக்கும். சரி பரவாயில்ல விடு, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேட்டில் முடிச்சுட்டு வர போறான், பாத்துக்கலாம் என்று கூறினான் வேங்கையன். அதை கேட்டதும் ஆதன் சிரித்து விட்டு, அவன் வந்தா நல்லா இருக்கும், அதை விட நீங்க 2 பேரும் காம்போ சேர்ந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல என்று கேட்டுவிட்டு சிரித்தான். அட ஏன்பா நீ வேற, உன்னை விட நான் தான் அவனை மிஸ் பண்றேன். ஏன்னா என் கூட சுத்திட்டு கலாச்சிட்டு இருந்தான், இப்போ ஆளை காணோன்னு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா என்று கூறினான் வேங்கையன். அப்போது வாரியர் பேட்டில் மைதானத்தில் ஒரு மைக்கை சோமன் வாங்கி, ஆதன் மச்சான் சூப்பரா, டே மொட்டையா, நீ ஜெயிச்சுட்டு வாடா, வாழ்த்துக்கள் என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த பல லட்சக்கணக்கான மக்களும் சிரிப்பதற்கு ஆரம்பித்தார்கள். ஆதனும் வேங்கையனும் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தார்கள். எங்க போனாலும் நம்ம சோமனோட நக்கல் மட்டும் போகவே இல்லை மச்சான் என்று கூறினான் வேங்கையன். அதான் மச்சான் சோமனே என்று ஆதன் கூறிவிட்டு இருவரும் பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் சோமன், ஐயா 4 வார்த்தை தானே பேசினேன், அதுக்கு போய் மூஞ்சி எதுக்கு இப்படி முலாம்பழம் அழுகி போன மாதிரி வச்சிருக்கீங்க? நீங்க சிரிச்சா சிங்காரவேலன் கமல் சார் மாதிரி இருப்பீங்க தெரியுமா என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த மாஸ்டர் சிரித்தார். அப்போது சோமன், ஏன்யா, நான் தான் சின்ன பையன் லூசு மாதிரி சொல்றேன், அதை கேட்டு நீங்களும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கே தெரியாதா என்ன என்று கூறினான். டேய் போடா, இங்கிருந்து இன்னொரு வாட்டி மைக்கு கிட்ட வந்த உன்னை போட்டியை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் என்று கோபமாக பேசினார் அந்த மாஸ்டர். ஐயா, நீங்க என்ன வெளியே அனுப்ப வேணாம், நானே இன்னும் 1 மணி நேரத்துல போயிடுவேன், ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்துல போட்டியெல்லாம் முடிஞ்சிடும் என்று கூறிவிட்டு சிரித்துக் கொண்டே ஓடினான் சோமன்.
அதை கூறிய சோமனை பார்த்து அந்த மாஸ்டர் சிறு புன்னகை செய்துவிட்டு அங்கு நடந்து கொண்டிருக்கும் சண்டைகளை பார்த்து கொண்டிருந்தார். இரண்டாவது சுற்று பேட்டிலும் ஆரம்பித்தது. இந்த முறை லோகேஷ் முதலில் வந்து நின்றான். அவன் ஜனனியை பார்த்து அவருடன் சண்டை போடுவதாக கூறினான். அதை கேட்ட ஜனனி ஒப்புக்கொண்டு சென்று சண்டை போட்டாள். இருவருக்குமான சண்டை ஆரம்பித்தது. மக்கள் அனைவரும் நினைத்தது போல்தான் முடிவும் இருந்தது. ஜனனியால் லோகேஷின் ஒரு அட்டாக்கை கூட தாங்க முடியவில்லை. லோகேஷ் தனது சக்தியை எடுத்து ஜனனியை நோக்கி தாக்கினான். அது அவளுக்கு காயங்களை கூட ஏற்படுத்தவில்லை, அழுத்தத்தை தான் கொடுத்தது. அதை ஜனனியும் நெடுநேரம் தாக்கு பிடித்து பார்த்தாள். ஆனால் அவளால் 10 நிமிடத்திற்கு மேல் தாங்க முடியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டாள். லோகேஷ் 2 போட்டியிலும் வெற்றி பெற்று நெஞ்சை நிமிர்த்தி முதலாளாக வந்து மீண்டும் நின்று கொண்டான். இரண்டாவதாக நன்னன் வந்து அருணை தேர்ந்தெடுத்தான். அங்கிருந்த மக்கள் இந்த முறையாவது அருண் சண்டை போடுவானா என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் அருண் சண்டைக்கு முன்பே நன்னனை பார்த்து, நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன் நன்னன், நம்ம சண்டை போட வேண்டாம் என்று கூறிவிட்டான். அதை கேட்டு அங்கிருந்த மக்களும் எக்ஸ்பர்ட்களும் அவனை வசைபாட ஆரம்பித்தார்கள். அப்போது அருணின் பதிலை கேட்ட நன்னன், இதுக்கு எதுக்குடா நீ இத்தனை போட்டியை கடந்து வந்து நின்றுட்டு இருக்க? நீ தோத்து போயிருந்தா வேற ஒரு வீரனாவது வந்து சண்டை போட்டிருப்பான்ல. போ, முதல்ல இந்த போட்டியில இருந்தே வெளியே போயிடு. இங்க சும்மா நின்றுட்டு இருக்கிறதுக்காகவா டாப் 10க்குள்ள வந்த என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கோபமாக சாடிவிட்டு அந்த பெரிய மேடையில் இருந்து இறங்கி வந்து நன்னனுக்கு அருகில் நின்று கொண்டான். அதை கேட்டு அருண் எதுவும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டே வந்து வேங்கையனுக்கு அருகில் நின்றான் அருண். அப்போது அவனை பார்த்து அங்கிருந்த மக்கள், இந்த கோலை எதுக்கு இந்த டாப் 10க்குள்ள வந்தான்? ஒருத்தன் கூடயும் சண்டை போட மாட்டேங்கிறான். தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு 2 வார்த்தையை கத்துக்கிட்டு அதையவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு போயிடுறான். அதுக்கு நன்னன் சொன்ன மாதிரி வேற எவனாவது வந்திருந்தா கூட சண்டை போட்டிருப்பான் போல. எதுக்குதான் இவன் டாப் 10க்குள்ள வந்தானோ என்று ஆங்காங்கே அருணை வசைபாடி கொண்டிருந்தார்கள். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்து, என்னப்பா அருண் போய் போய் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு வந்துடுறான். இவன் வர்றத பார்த்தா இவன் தான் ஒரு போட்டி கூட ஜெயிக்காம முதல்ல இந்த போட்டியில இருந்து தோத்து வெளியே போயிடுவான் போல இருக்கு என்று சொன்னான். அதை கேட்டு ஆதன் சிறு புன்னகை செய்தான். இதே கேள்வியை பெரிய மேடையில் இருந்த பாலனிடம் ஏகன், என்ன மாஸ்டர், இந்த அருண் டாப் 10க்குள்ள வருவான்னு சொன்னீங்க, ஆனா அவன் வந்ததுல இருந்து ஒரு ஆள் கூடயும் சண்டை போடாம இருக்கான் என்று வஞ்ச புகழ்ச்சியோடு கேட்டார். ஏகன் வார்த்தைகளை கேட்ட பாலன் ஏதும் பேசாமல் அவனை பார்த்து சிறு புன்னகை மட்டும் செய்துவிட்டு நின்றார். அதை பார்த்து ஏகனுக்கு எதுவும் புரியாமல் நின்று கொண்டிருந்தார். மக்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? அடுத்து தோல்வியடைய போகிற வீரர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 298. அருண் தனது இரண்டாவது சண்டையையும் போடாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டதால் அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அவனை திட்டிக் கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இருந்தார்கள். அப்போது வேங்கையன் ஆதனை பார்த்தும் ஏகன் பாலனை பார்த்தும், அருண் உண்மையாலுமே கோலையா? இவன் டாப் 10க்குள்ள வர்றதுக்கான தகுதியான ஆளா என்று கேட்டார்கள். இதை வேங்கையன் சந்தேகத்துடன் ஆதனை பார்த்து கேட்டான். ஆனால் ஏகன் பாலனிடம் சற்று நக்கலாக கேட்டார். ஆனால் 2 பக்கம் இருந்த பாலனும் சரி ஆதனும் சரி இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிறு புன்னகைதான் செய்தார்கள். அதன் பிறகு ஆதன் வேங்கையனை பார்த்து, அருண் கோலை இல்ல வேங்கையா, இது அவனோட சக்திய சேகரிச்சு வச்சுக்கிற திட்டம்னு தான் நான் நினைக்கிறேன். நீ வேணா பாரு, அவனை திட்டவெல்லாம் வாய் மேல கை வைக்கிற அளவுக்கு அவன் சக்தியை வெளிப்படுத்துவான் என்று கூறினான். மறுபக்கம் பாலன் ஏகனை பார்த்து, ஏகன் மாஸ்டர், நீங்க என்னை விட பல விஷயத்த பார்த்தே சரியா முடிவு பண்ணக்கூடிய ஆளு. நீங்க வந்து இப்படி என்கிட்ட கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்புறம் நீங்க இப்படி கேட்கறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த போட்டி முடியும் போது அருண் சிறந்த வீரன்னு தான் இந்த கூட்டம் சொல்லும், நீங்களும் சொல்லுவீங்க என்று கூறினார். அதை கேட்ட ஏகனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இருப்பினும் அவர் சிரிப்பை அடக்கி கொண்டு, மாஸ்டர் சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதீங்க மாஸ்டர். 2க்கு 2 போட்டியில தோத்து போயிருக்கான், அதுவும் சண்டை போட மாட்டேன்னு பயந்துகிட்டு இருக்கான். அவனை போய் நீங்க வீரன்னு சொல்றது வேடிக்கையா இருக்குது பாலன் மாஸ்டர். ஒருத்த மேல நம்பிக்கை வைக்கலாம், ஆனா இப்படி கண்மூனித்தரமா வைக்க கூடாது மாஸ்டர் என்று கூறிவிட்டு சிரித்தார். ஏகன் மாஸ்டர், மலை நெல்லிக்காய் முன்னாடி கசுக்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இனிக்கும். அந்த மாதிரிதான் அருணும், நீங்க காத்திருந்து பாருங்க என்று கூறினார் பாலன். அதை கேட்ட ஏகன் எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து வந்து அவரது இடத்தில் அமர்ந்து கொண்டார். மறுபக்கம் வேங்கையின் ஆதனின் பேச்சில் ஏதோ உள்ளர்த்தம் இருக்கிறது, அதை பற்றி காத்திருந்து பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அங்கிருந்த அனைத்து மக்களும் அருணை வசிபாடி கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் அனைவரும் அருணை நாம் வீரன் என்று தப்பு கணக்கு போட்டுவிட்டோம் என்றெல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் அருணின் வார்த்தைகளை கேட்டு ஏமாற்றம் அடைந்தார்கள். ஏனென்றால் அருண் லோகேஷிற்கும் நன்னனுக்கும் இணையான வீரன் இல்லை என்பது உண்மையாக இருந்தாலும் அவன் சண்டை போட்டு பார்த்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது எண்ணமாகும். ஏனென்றால் சண்டை போடாமல் தோல்வியை ஒப்புக்கொள்வதை விட சண்டை போட்டு போராடி தோல்வி அடைவது மேல் என்று அனைவரும் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள்.
அங்கிருந்த மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்தான். அதை பார்த்த பருள், எதுக்கு ஆதன் சிரிக்கிற என்று கேட்டாள். இல்ல பொருள், ஒரு வீரன் இன்னொரு வீரனை ஜெயிச்சா கூட இவ்வளவு பேச மாட்டாங்க. ஆனா ஒருத்தன் சண்டை போட மாட்டேன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாரு. ஒன்னே ஒன்னு சொல்றேன் பருள், இப்போ அருண் எடுத்த இந்த முடிவு கோலத்தனோன்னு சொல்ற இங்க இருக்க ஆளுங்க அவங்க வாயால அருண் ஒரு மாவீரன்னு சொல்லுவாங்க, காத்திருந்து பாரு என்று வேங்கையனிடம் கூறிய வார்த்தைகளை மீண்டும் பருளிடம் கூறினான் ஆதன். அதை கேட்ட பருள், இந்த ஆதன் ரொம்ப கான்பிடென்டா இருக்கான், ஆனா அருணை பார்த்தா அப்படி ஆள் மாதிரி தெரியலையே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். மக்கள் பேச்சு அமைதியாகவே இல்லை. அப்போது அடுத்தடுத்த போட்டியினை நடத்த வேண்டும் என்று தலைமையின் வார்த்தைகளுக்கு இணங்க அடுத்தபடியாக அட்டூரியன் சென்று பெரிய மேடையில் ஏறினான். அவன் பாஸ்கரை தேர்ந்தெடுத்தான். அடுத்த கண்ணிமைக்கும் நேரத்தில் பாஸ்கரை அட்டூரியன் வீழ்த்தினான். இந்த போட்டியிலும் பாஸ்கர் தோல்வி அடைந்ததால் அவன் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டான். இதற்கு முன்பு தருண் தனது 2 கை 2 கால் காயப்பட்டு சண்டை போட முடியாமல் வெளியேறினான். இப்போது பாஸ்கர் சண்டை போட்ட அனைத்து போட்டியிலும் தோல்வி அடைந்திருந்தான். அதனால் இந்த டாப் 10 இந்த இருவரும் இப்போது வெளியேற்றப்பட்டார்கள். இப்போது 8 வீரர்கள் மட்டுமே அடுத்தடுத்த போட்டியை எதிர்கொள்ள காத்திருந்தார்கள். அதை பார்த்த அங்கிருந்த பெரிய மேடையில் இருந்த தணிகைநாதன், இப்போ 2 வீரர்கள் போட்டியிலிருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் லோகேஷ், நன்னன், அட்டூரியன், ஜனனி, அருண், பொருள், வேங்கையன், அப்புறம் ஆதன், இந்த 8 வீரர்கள் தான் இருக்காங்க. இதுல இருக்கவங்க தான் அந்த டாப் 8 இடத்துக்கு அடுத்து வர்ற சண்டை போட காத்திருக்காங்க என்று அறிவித்தார். தணிகைநாதன் அறிவித்ததை கேட்ட சோமன், சூப்பர், நம்ம ஆளுங்க ஆதன், வேங்கையம், பருள் எல்லாம் டாப் 8க்குள்ள வந்துட்டாங்களா? அப்ப இதுக்கப்புறம் ஆட்டம் களைகட்ட போகுது என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான். அப்போது ஏகன் தணிகைநாதனிடம், ஏன் மாஸ்டர், அடுத்து யார் வெளியேற போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க என்று கேட்டார். எனக்கு தெரிஞ்சு ஆதன், வேங்கையன், அருண் இந்த 3 பேரும் அடுத்தடுத்த சண்டையில தோத்து வெளியேற போறாங்க மாஸ்டர். ஆனா இது நம்ம சொன்னா பாலன் மாஸ்டர் நம்ம ஏதோ அவருக்கு எதிராக சொல்றோம்னு நினைச்சுப்பாரு. அதனால இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார் தணிகைநாதன். நானும் இந்த 3 பேரை தான் மாஸ்டர் நினைக்கிறேன். ஏன்னா மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் பலசாலின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 3 பேரை தவிர அங்க இருக்க மத்தவங்கள பாருங்க, லோகேஷ், நன்னன், அட்டூரியன், இவங்க 3 பேரையும் யாராலும் தொடவே முடியாது. அடுத்து பருள், ஜனனி 2 பேரும் பல சக்தி ஆற்றல் தெரிஞ்சிருக்கிறவங்க. அதனால அவங்களெல்லாம் இந்த ஆதன், வேங்கையன், அருண் எல்லாம் நெருங்க கூட முடியாது இல்லையா மாஸ்டர் என்று கூறினார் ஏகன். அதை கேட்ட தணிகைநாதனும் ஆம் என்று தலையசைத்தார். இவர்கள் இருவரும் சொல்வது கூட சரிதான். ஏனென்றால் அருண் தனது 2 போட்டியிலும் சண்டை போடாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறான். வேங்கையன் வாழ்வித்தையில் மட்டும்தான் சிறப்பு வாய்ந்திருக்கிறான். இறுதியாக ஆதனும் சிறந்த வீரன் தான். ஆனால் அவனது சக்தி லெவல் அவன் வெற்றி பெற முட்டுக்கட்டையாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. அதேபோல் பருளும் ஜனனியும் பெண்களாக இருந்தாலும் சிறப்பான சக்தி ஆற்றல் பெற்றிருக்கிறார்கள். அத்துடன் அவர்கள் டாப் 5 இடத்திற்குள் வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது மறுபக்கம் மக்களும் இந்த இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை போல்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிலும் மக்கள், இந்த ஆதன், வேங்கையன், அருண் 3 பேரும் எப்பவோ இந்த போட்டியை விட்டு வெளியே போயிருக்க வேண்டிய ஆளுங்க. இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம். அதனால அடுத்தடுத்த போட்டியில இந்த 3 பேரும் மண்ணக்கவ போறது உறுதி என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஜனனி அங்கிருந்த மக்கள் பேச்சை கேட்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். அவளும் திரும்பி ஆதன், வேங்கையின் மற்றும் அருண் 3வரையும் ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு ஆளுக்கு 5 பேட்டில் வச்சதெல்லாம் தப்பு. ஏன்னா இந்த 3 பேரையும் முதல் போட்டியிலே அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிடணும். அதுதான் நல்லது. சரி, எப்படியும் விதிமுறைப்படிதான் நடந்துக்க முடியும். அதனால இவங்களை வெளியே அனுப்பிடலாம் என்று நினைத்து வஞ்சகமாக சிரித்துக் கொண்டிருந்தாள் ஜனனி. அடுத்த போட்டிக்கு வரப்போவது ஜனனி என்று மேடையில் இருக்கும் மாஸ்டர் அறிவித்தார். அதை கேட்டது மக்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். ஜனனி யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறாள் என்று தெரிந்து கொள்ள அங்கிருந்த பலரும் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தார்கள். ஏனென்றால் அவளுக்கும் ஆதன், வேங்கையின் மற்றும் அருண் 3வரின் மேல்தான் கோபம் இருந்தது. இந்த 3வரை பற்றி தான் அனைவரது பேச்சும் இருந்தது. அவர்களின் பேச்சுக்கு இணங்க ஜனனி இந்த மேடையில் ஏறியது. அந்த 3வரையும் ஏளனமாக பார்த்துவிட்டு கடைசியாக அருண் மீது அவளது பார்வையை நிறுத்தினாள். ஏ அருண், உன் கூட தான் நான் சண்டை போடணும்னு விரும்புறேன். வா, வந்து என் கூட சண்டை போடு என்று ஜனனி கூறிவிட்டு அந்த பெரிய மேடையில் இருந்து சந்தோஷமாக இறங்கி வந்தாள். அப்போது அந்த போட்டியில் கால் தடுக்கி விட்டு தடுமாறினாள். ஆனால் அவள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வந்து அருணுக்கு எதிரில் நின்றாள். அருண் அப்போதுதான் தனது தலையை உயர்த்தி ஜனனியை பார்த்தான். அவனுக்குள் அளவில்லாத கோபம் இருப்பது அவனது கண்களை பார்க்கும் போதே தெளிவாக தெரிந்தது. அப்போது ஜனனி, என்னடா என் கூட சண்டை போடுறதுக்கு விரும்புறியா இல்லையா? நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை காப்பாத்திட்டு போறியா? எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லு. நான் லோகேஷ், நன்னன் மாதிரி எல்லாம் திட்ட மாட்டேன்.
ஏன்னா உன்னால சண்டை போட முடியலன்னா பாவம் நீ என்ன பண்ணுவ என்று கிண்டலாக கூறினாள். அதை கேட்டு அங்கிருந்த மக்கள் அனைவரும் சிரித்தார்கள். அதிலும் சில மக்கள், அதுதான் ஜனனி பெரிய மனசு பண்ணி எவ்வளவு பக்குவமா பேசுதே, பேசாம அவளோட வார்த்தையை கேட்டு தோல்வியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு இப்படி எதுவும் பேசாம இப்படியே கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்கான் என்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கு மக்கள் ஆங்காங்கே பேசிக் கொண்டிருப்பதையெல்லாம் கேட்டு அருணுக்கு கோபம் எல்லை மீறியது. அவன் கையை முறுக்கிக் கொண்டு அப்படியே நின்று கொண்டிருந்தான். அருண் ஏதும் பேசாமல் இருப்பதை பார்த்த ஜனனி, என்னடா அவங்க கிட்ட எல்லாம் வாயை திறந்து வரலன்னு சொன்ன, இந்த சண்டையில நானே தான் முடிவு பண்ணிட்டு போகணுமா என்ன? சரி, அப்போ நானே சொல்லிட்டு போயிடுறேன், நீ என் கூட சண்டை போட தகுதி இல்லாத ஆளு, அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன், பார்த்து வீடு போய் சேரு என்று கூறிவிட்டு சென்றாள். அதை கேட்ட அருணும் தலையை குனிந்தவாறே பின்னால் சென்றான். அப்போது அங்கு பெரிய மேடையில் இருந்த அந்த போட்டியின் மாஸ்டர் மைக்குக்கு அருகில் வந்து நின்றார். அப்போது அங்கிருந்த மக்களும் அருண் இந்த மைதானத்தை விட்டு வெளியே செல்கிறான் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்குதான் அனைவருக்கும் அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. அந்த மாஸ்டர் அருண் சென்ற இடத்தை பார்த்துவிட்டு, ஜனனிக்கும் அருணுக்கும் சண்டை ஆரம்பமாக போகிறது என்று கூறினார். அதை கேட்டதும் ஜனனி திரும்பி அந்த பெரிய மேடையில் இருந்த மாஸ்டரை பார்த்து, என்ன மாஸ்டர் சொல்றீங்க, அவன்தான் அவனோட தோல்விய என்று கூறிவிட்டு திரும்பி பார்த்தாள். அப்போது அருண் அந்த சண்டை போடும் மேடையில் நின்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ஜனனி மற்றும் அங்கிருந்த மக்கள் அனைவரும் பேரதிர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்த ஜனனி வேகமாக பறந்து சென்று அந்த சண்டை போடும் மேடையில் அருணுக்கு எதிராக நின்றாள். அப்போது அருண் ஜனனியை பார்த்து, நான் தோத்துட்டனா இல்ல ஜெயிச்சிட்டனான்னு நான் தான் முடிவு பண்ணணும், என் தோல்வியும் வெற்றியும் என் எதிராளி முடிவு பண்ணக்கூடாது, அதனால வா சண்டை போட்டு பாத்துக்கலாம், போட்டியோட முடிவுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியதானே போகுது என்று கூறினான். அருணின் பேச்சை கேட்ட ஆதன் அங்கிருந்து விசிலடித்து பாராட்டினான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் திரும்பி ஆதனை ஒருவிதமாக முகத்தை சுளித்துக் கொண்டு பார்த்துவிட்டு, இந்த அருண் என்ன முட்டாளா, இவன் எதுக்கு ஜனனி கிட்ட இப்படி வீரவசனெல்லாம் பேசிட்டு இருக்கான் என்று குழப்பத்துடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அருணின் இந்த வார்த்தைகளை அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களும் மாஸ்டர்களும் கூட எதிர்பார்த்திருக்கவில்லை. அதனால் அவர்களும் இந்த போட்டி என்னவாக போகிறது என்று பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள். அப்போது அருணின் வார்த்தைகளை கேட்ட ஜனனி, அடேங்க அப்பா, வசனம்லாம் நல்லா இருக்காருன்னு, ஆனா அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியாம பேசிட்டியே, உன்னை இந்த போட்டியோட கொண்டு வெளியே அனுப்புனாதான் உன்ன மாதிரி வாய் பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க என்று கூறிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த ஆதனை பார்த்தாள். அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகையுடன் அந்த சண்டையை பார்க்க ஆர்வமாக இருந்தான். அப்போது அருண் ஜனனியை பார்த்து, நான் சாக போறதில்ல, என்னோட முதல் வெற்றி உங்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போகுது என்று தைரியமாக கூறினான். அதை கேட்டதும் ஆதன் மீண்டும் விசிலடித்து அருணை பாராட்டினான். அப்போது அருணின் பேச்சை கேட்டு அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட், இந்த அருணுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு, இவன் யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியுதா இல்லையா, இந்த ஜனனியை ஜெயிச்சு முதல் வெற்றியை பதிவு செய்ய போறானா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுன்னு இந்த சண்டையோட கடைசியில இவன் புரிஞ்சுக்கதான் போறான் என்று கூறினான். அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் ஜனனியின் சக்தியை பற்றி தெரியும், ஆனால் அவர்கள் யாருக்கும் அருணின் சக்தியை பற்றி தெரியாது. அதனால்தான் இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த ஆதன் மற்றும் பாலனை தவிர மற்ற யாருக்கும் அருண் மீது நம்பிக்கையே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அங்கிருந்த அனைவரும் எதிர்பார்த்தது போலவே ஜனனிக்கு கோபம் எல்லை மீறியது. அவள் அருணை பார்த்து, பேசுடா பேசு, இப்பவே நீ நல்லா பேசிக்கோ, ஏன்னா இந்த போட்டியோட முடிவுல உன்னால பேசக்கூட முடியாம போலாம் என்று கோபமாக கூறிவிட்டு அவளது சக்தியை எடுத்து அருணை நோக்கி மிகவும் வேகமாக தாக்கினாள். அதை பார்த்த அருண் கண்களில் கோபம் தாண்டவமாடியது. அவன் தனது சக்தியை எடுத்து அந்த சக்தியை நோக்கி தாக்கினான். இரண்டு சக்திகளும் வேக வேகமாக நேருக்கு நேர் வந்தது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள், இந்த அருண் ஊமையாட்ட இருந்தான், இப்ப பாரு ஜனனிக்கு எதிராகவே சக்தி எடுத்து அட்டாக் பண்றான், இவன் எப்படியும் இந்த அட்டாக்லயே இவன் எடுத்த முடிவு தப்புன்னு புரிஞ்சுக்கதான் போறான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் எக்ஸ்பர்ட்களும் இப்படித்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சிலர், இந்த ஜனனி சும்மாவே அவளுக்கு எதிராக சண்டை போட வர்றவனையே சும்மா விடக்கூடாதுன்னு சண்டை போடுவா, இதுல இவன் வேற ரொம்ப வாய் பேசிட்டான், அதனால இவனை சீக்கிரமா கொல்ல மாட்டான், ஆனா வச்சு செய்ய போறா, அதை எப்படி இவன் சமாளிக்க போறான்னு தான் தெரியல என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதனின் பேச்சை கேட்டதால் பருளும் வேங்கையினும் நிச்சயமாக அருண் வெற்றி பெறுவான் என்று நம்பிக்கையோடு நின்று கொண்டிருந்தார்கள். மாஸ்டர்கள் அனைவரும் அந்த இருவருக்குமான சண்டை என்னவாக போகிறது என்று மிகவும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மக்களை மிரள வைக்கப் போகும் அருணின் செயல் என்ன, ஜனனிக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன